ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்வது எப்படி பார்க்கலாமா? அது தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, மிளகுத்தூள், பிரியாணி ஸ்பைசஸ். இது எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு நல்லா காய்ஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய், ஊற்றிக்கின்னு நல்லா காய்ஞ்ச உடனே இதுக்கு வந்து சாதா கோழின்னா சீரகம் போட்டு சோம்பு போட்டு தாளிக்கலாம். இது நாட்டுக்கோழி, அதனால் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காய்ச்சி போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு இப்போ இல்லை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாரி சாப்பிட்டு நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டோன்னே நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அப்படியே நான் சைடில் வந்து அதில் போடுறதுக்கு முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதையோ ஒரு கேஸில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே ரைஸும் வச்சிடலாம். அது கழுவி தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். எப்பயுமே முட்டை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா உரிக்க நல்லா வரும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்.
நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வாசனை போகிற மாரி வதக்கலாம். நல்லா வதக்கிட்டோன்னா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வெட்டியிருக்கேன். 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கறிக்கு நான் 2 தக்காளி வெட்டியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிட்டு இதில் மசாலா நாட்டுக்கோழி மசாலா அது தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆச்சி மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலரலாம். கேஸை ஸ்லோ பண்ணலாம். பண்ணிட்டு நல்லா கலரிட்டு நல்லா கலரிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது இளம் கோழி, அதனால் நம்ம அப்படியே கடையில் வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலரலாம். இப்போ கேஸை ஃபுல்லாக வைக்கலாம். இப்போ இது நல்லா தம் போட்டு நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்துச்சு. இதில் மெழுகுத்தூள் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழியில் நல்லா போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலரலாம். மிளகுத்தூள் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் வரும். நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்.
நல்லா கொதிச்சிட்டோன்னே பார்த்தோம்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு. மிளகாத்தூள் போடலன்னா கூட நம்ம மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்சரில் நல்லா வரும். நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் முட்டை இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, அதனால் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுமானா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த பதம் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா இந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டணுமானா நல்லா சுண்ட வைக்கலாம். எனக்கு நைட்டுக்கு நான் சப்பாத்தி சுட்டு சிக்கன் கிரேவி தான், அதனால் நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன். எனக்கு இது போதும். இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு சர்வ் பண்ணோம்னா சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சுட சாப்பாட்டில் ரசம் வச்சுக்கின்னு சர்வ் பண்ணோம்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.